ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 22, 4, 5. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதாக்கள் என்று சொன்னால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறிக்கிறது. அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை வைத்த அவர்களை கர்த்தர் விடுவித்தார். அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களை தப்புவித்தார். ஆண்டவரை நம்பினார்கள், ஒரு நாள் கர்த்தர் அவர்களை வெட்கப்படவில்லை. நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நாட்களில் ஆண்டவர் மேல் முழுமையாய் பற்றுதலாய் இருக்க வேண்டும். முழுமையாய் தேவாதி தேவனை நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை வைத்த அவர்களை கர்த்தர் விடுவித்தீர். அவர்களை கூப்பிடுதலுக்கு அவர் தப்புவித்தீர். அவர்களை வெட்கப்பட விடாமல் கர்த்தர் பாதுகாத்தீர். 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, கர்த்தர் விடுவித்தார், தப்புவித்தார். 3வது, வெட்கப்பட விடாமல் கர்த்தர் பாதுகாத்தார். இந்த 3 காரியங்களும் இன்றைய நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர்கள் 3 காரியங்களில் ஜெயம் எடுப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவரை முழுமையாய் நம்பினார்கள், ஆண்டவரை கூப்பிட்டார்கள். ஆண்டவரை நம்பினவர்களை கர்த்தர் அவர்களை வெட்கப்பட விடாதிருக்க செய்தார். நீங்களும் ஆண்டவரை முழுமையாய் நம்பி பாருங்கள், நிச்சயமாய் அவர் உங்களை விடுவிப்பார். நீங்களும் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாய் அவர் தப்புவிப்பார். அவர் நம்பி பண்ணு பாருங்க, உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவதற்கு, வெட்கப்படாமல் பாதுகாப்பதற்கு கர்த்தர் நம் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்ட போது அவனுக்கு நம்புகிறதற்கு ஏதுமில்லை. ஆனாலும் நம்பிக்கையோடு கர்த்தரை விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சரீரம் செத்து போச்சு, கர்ப்பம் செத்து போயிருந்த இவர்களை கர்த்தர் தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் தான் கர்த்தரை முழுமையாய் நம்பினான். ஈசாக்கு முழுமையாய் தேவனை நம்பினான். யாக்கோபு ராவொழுதும் போராடி கர்த்தரை முழுமையாய் நம்பினான். ஒரு நாளும் கர்த்தர் அவர்களை வெட்கப்பட விடலை. கூப்பிட்டு அவர்களை கர்த்தர் தப்புவித்தார். நீங்களும் நான் அந்த கடைசி நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை முழுமையாய் நம்புங்க. அரைகுறையோடு கூட நம்ப வேணாம். ஏதோ மனிதர்கள் நம்புகிறது போல தேவனை நம்ப வேண்டாம். 100% கர்த்தரை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், நம்புகிற அவர்களை கர்த்தர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என வேதம் சொல்லுகிறது. கூப்பிடு காக்கை குஞ்சுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அவரை கூப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி பதில் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவரை நம்புகிற நீங்கள் ஒரு நாளும் கர்த்தர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். ஆகவே இந்த முற்பிதாக்கள் ஆண்டவரை நம்பினது போல நாமும் நம்புவோம். ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டதை தப்புவித்தது போல நாமும் கூப்பிடும்போது கர்த்தர் தப்புவிப்பார். நம்மை வெட்கப்பட விடாமல் கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையில் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவை இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். இந்த நாளிலோ தகப்பனே, எங்கள் பிதாக்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீங்கள் விடுவித்தீங்கப்பா. நாங்கள் கூட உண்மைதாம்மா நம்பி இருக்கிறோம். கர்த்தர் எந்தெந்த பிரச்சனையில், போராட்டத்தில், கடன் பிரச்சனையில், போராட்டத்தில் சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஏதோ ஒரு பாவத்தில் விடுதலை ஆக முடியாமல் போராடி கொண்டு இருக்கிற ஜனங்களை கர்த்தர் நீங்கள் விடுவிக்கும்படியாய் சுபிக்கிறாப்பா. ஆண்டவர் நீங்கள் முழுமையாய் நம்புங்க. அவர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களை தப்பிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, யாரெல்லாம் வெட்கப்பட்டு இருக்கிறாங்களப்பா, உண்மை நம்பி அவர் நம்புகிறவர்களை ஒரு நாளை வெட்கப்பட விடாதீங்க. அவங்க கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராகப்பா. கர்த்தாவே, எப்படி முற்பிதாக்கள் உண்மை நம்பி உண்மை கூப்பிட்டு ஆண்டவர் அவரை வெட்கப்பட விடாமல் நடத்தினது போல இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் வெட்கப்பட விடாதீங்கப்பா. ஒரு நாள் நீங்கள் வெட்கப்பட விடாதீங்க. தலைகளை நிமிர பண்ணுங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இனிமேல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.